நம்ம லைஃப்பில் மற்றவர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், நம்மை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்று விரும்பாமல் நாம் மற்றவர்களை கனமாய் மேன்மையாய் நினைக்கவும் கனப்படுத்தவும் முந்திக் கொள்ள வேண்டும். வேதாகமம் கனமும் மேன்மையும் தானாக வரும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. யாருக்கு அவை தானாக வரும் என்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 13:18 உள்ளபடி கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவர்களுக்கு கனம் தானாக வரும். நீதிமொழிகள் 29:23 படி மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கனம் தானாக வரும். சங்கீதம் 29:23 படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கனம் தானாக வரும். யோவான் 12:26 படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கனம் தானாக வரும். இப்படி கனம் தானாக வரும்போது பெருமை கொள்ளாமல் மிகுந்த தாழ்மையோடு காணப்பட வேண்டும். மற்றவர்களை நாமும் கனம் பண்ண வேண்டும். முக்கியமாக நாம் 4 நபர்களை நம்ம லைஃப்பில் கனம் பண்ண மறக்கவே கூடாது. முதலாவதாக 1 சாமுவேல் 2:30 படி கர்த்தரை கனம் பண்ண மறக்கவே கூடாது. இரண்டாவது எபேசியர் 6:3 படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண மறக்கவே கூடாது. மூன்றாவது 1 தீமோத்தேயு 5:3 படி உத்தம விதவைகளை கனம் பண்ணுவதை மறக்கவே கூடாது. நான்காவது பிலிப்பியர் 2:3 படி ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் அவர்களை கனம் பண்ணுவதை மறக்கவே கூடாது. இந்த 4 விஷயங்கள் நம்முடைய சிந்தையில் மாத்திரமல்ல, நம்முடைய இரத்தத்தில் கலந்து விட வேண்டும். ஸோ பி ரெஸ்பெக்ட்ஃபுல். அதனால தான் ரோமர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். God bless you.